ஓகேங்களா? இப்போ இந்த வாய்ப்பு கூட்டத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்திருக்கும். அந்த வேலையில் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இவ்வளோ தூரம் நம்மளை கூப்பிட்ருக்காங்களே, அந்த என்னன்னு தான் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு வந்திருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இது யாருக்கு பாராட்டுங்க? அப்போ உங்களோட பாராட்டு எப்படி இருக்கணும் பாருங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக இது என்ன மாதிரி ஒரு நிறுவனம், இதுல என்னென்ன பொருட்கள் இருக்கு, இதுல எவ்வளவு பெரிய வருமான வாய்ப்பு இருக்குங்கிறத முழுமையா பார்த்தீங்க. ஓகேங்களா? இவ்வளவு பேர் சக்சஸ் ஆயிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத பார்த்தீங்க. இப்போ நீங்க ஒரு தேடுதலோட ஒரு விஷயத்தோட தான் இங்க வந்திருக்கோம். ஜஸ்ட் நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கலாம். அப்போ அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வருமானங்கள் போதுங்களா? என்னங்க? பத்தாது. கண்டிப்பா 10ங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. இப்போ 10 அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் கேட்டா எவ்வளவு 10 அப்படின்னா பதில் வருமானம் வராது. என்னங்க? எவ்வளவு 10 அப்படின்னா பதில் வராது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உள்ள இருக்கு. அந்த 10ங்கிறது என்னன்னே தெரியாது. இப்போ 10,000 வாங்கினதுக்கு இன்னொரு 1000 வந்தால் நல்லா இருக்குங்க. ஒரு 20,000 சம்பளம் வாங்குறதுக்கு இன்னொரு 4,000 5,000 சேர்த்து வந்தால் நல்லா இருக்குங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த பற்றாக்குறையை சால்வ் பண்ணணும்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மாசம் ₹1,00,000 வந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சார் சொன்னார் அடிக்கடி, என்ன சொன்னாருங்க, இந்த ₹1,00,000 வருமானம் வாங்குறவங்க இன்னைக்கு இருக்க மக்கள் தொகையில 1% மக்கள் கூட இன்னும் வரலையா? ஏழுங்க, 1% கூட வரல. அப்ப 99% மக்கள் அந்த வருமானத்துக்கு தான் இயக்கத்துல தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த பியூட்டிஃபுல்லான விஷயம், ரைட்டுங்களா? அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற விஷயத்துல இங்க சவுண்ட், இங்க பக்கத்துல இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, சேலம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், நம்ம கூட ஒரு 4 வயசு குழந்தைய கூட்டிட்டு போறோம். இப்போ பஸ்ஸுக்கு போனதையும் பஸ் ஏற போறோம், பஸ்ல போயிடுறோம். கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்பாரு. 3 வயசுக்கு மேல இருந்தா டிக்கெட்டா? 3 வயசுக்கு மேல இருந்தா டிக்கெட்டு. ஆனா நம்ம குழந்தைக்கு எத்தனை வயசுங்க? கண்டக்டர் வந்து நம்மளால டிக்கெட் எடுத்துருவோமா? நம்ம என்ன சொல்லுவாங்க, 2.5, 2.75, 3 ஆக போகுது, 3 ஆகல சொல்றோமா? சொல்லுங்க. அந்த குழந்தை அந்த நேரத்துல தான் அழகா பேசும். எவ்வளவு அழகா பேச வரும். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? இந்த டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் கம்மன் இருக்கலாமா? சொல்றோமா? சொல்லுங்களா? இன்னும் சொல்லணும்னா தனி சீட்ல உட்கார வச்சிருக்கோம், இழுத்து மடியில உட்கார வைப்போம். உண்மையா போய்ங்களா? இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அந்த டிக்கெட்டோட விலை எவ்வளோ இருக்கும்? 5 ரூபாய் 10 ரூபாய் இருக்கும். உண்மையா போய்ங்களா? ஆனா நம்ம பாக்கெட்ல இருந்து எடுக்க முடியுதான்ற. ஏன்னா நம்ம அந்த வாழ்க்கையோட யதார்த்தத்தை பார்த்தா தான், நம்ம எந்த சூழ்நிலை இருக்கோங்கிறது பார்த்தா தான் இந்த வியாபாரத்தில் என்ன ஒரு விஷயம் இருக்குங்கிறதுக்கு. ஜஸ்ட் அது மட்டும் இல்லை, அப்படியே ஒரு பங்களா பார்க்குறீங்க. அந்த பங்களா பார்க்கும்போது என்ன தோணுங்க? அடுத்து அந்த பங்களாலேருந்து ஒரு லக்ஸுரியான கார் வருது. ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, குழந்தை. அந்த குழந்தை அது டாப் மேலே ஓப்பனில் இருந்துச்சுன்னா அப்படியே கை காட்டிட்டு வரும்போது நமக்குள்ளே போகிறது என்னங்க, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். நினைக்கிறோமா? நினைக்கலைங்களா? ஆனால் நினைக்கிற மனசு அடுத்த செகண்டே உள்ளே போகுது. என்னவா போகுதுன்னா, இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரியும் போதா போகலீங்களா? அதுக்கு பல காரணத்தை சொல்கிறோம். ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை, விரலுக்கேற்ற வீக்கம். இதானுங்க, ஒரு துணிக்கடையில் போய் ட்ரெஸ் எடுக்கிறோன்னா போய் உங்களுக்கு பிடிச்சதை எடுக்க முடியுதா? அங்கே விலையை பார்த்து பட்ஜெட்டை போட்டு இந்த பட்ஜெட்டில் காமின்னு சொல்கிறோமா? அப்போ யோசிச்சு பாருங்க, அதே கடையில் விலையெல்லாம் பார்க்காம எடுக்கிறவங்க இருக்காங்களே இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து மாறணுமா மாறக்கூடாதுங்களா? என்னங்க, மாறுறதுக்கான ஒரு விஷயம்தான் நம்மளுடைய புறவேதா வாழ்க்கை.
எப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு லக்ஸுரியான கார் இருக்குங்க, பென்ஸ் காரை எடுத்துங்க. 1 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு பென்ஸ் கார் நீங்கள்லாம் வச்சுருக்கீங்க. எங்கே போனாலும் அந்த காரில் போகணும்னு ஆசை இருக்குது உங்களுக்கு, ஓகேங்களா? அதே ஆசை அமெரிக்கா போகும்போது அந்த காரில் போகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது. நிறைவேறுமா? சொன்னதுமே நிறைவேறாதா? நீங்கள் ஏன் 1 கோடி ரூபா மதிப்புள்ள காரு அதில் பயணம் பண்ணுறதுக்கு என்னவா? என்னங்க? பர்மிட் கிடையாது. சொல்லுங்க. இப்போ 1 கோடி ரூபா மதிப்புள்ள காரு நீங்க அமெரிக்கா போகணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த கார்ல ஏன் போக முடியாதுங்க? அமெரிக்கா போகணும்னா ஃப்ளைட்லயோ நீர்வழியிலேயோ தான் போக முடியும். ஆனால் நீங்கள் 1 கோடி போட்டிருக்கேன், 2 கோடி போட்டு கார் வாங்கியிருக்கேன்னா போக முடியுங்களா? அப்போ அதுக்கு போகிறதுக்கான ஊடகம் அது கிடையாதுங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சூப்பராக கனவு இருக்கு. என்னங்க, 1 கோடி சம்பாதிக்கணும், 5 கோடி சம்பாதிக்கணும், 10 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைகள் கனவுகள் எல்லாத்துக்குமே இருக்கு. அதுக்கு எடுத்துட்டு போகிற ஊடகம் நான் பார்த்துட்டு இருக்க வேலை, இந்த பார்த்துட்டு இருக்க பிஸ்னஸ் சரியானா கிடையாதுங்க. அப்போ அதுக்கு சரியான ஊடகம் வேணும். அந்த இடத்துக்கு இங்கே எப்படி அமெரிக்கா போகிறதுக்கு எப்படி ஊடகம் வந்துச்சோ அது மாதிரி ஒரு சரியான ஊடகம் நமக்கு இருந்தால் தான் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும். அதுக்கான சரியான ஊடகம் உங்களுடைய கனவுகளை நிறைவேறதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு தான் இந்த புறவேதாங்கிற வாய்ப்புங்க. நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் நினைக்கிற விஷயத்த உங்களுடைய கனவுகளை 10 டைம்ஸ்க்கு மேலே உங்கள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடங்க. எதுவும் சாதாரணமாக நிறைவேற்றக்கூடிய விஷயம் இல்லைங்க. என்னங்கிற விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். சரிங்க, நான் வாழ்க்கையில் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா எனக்கு லைஃப் நல்லா இருக்கும். உண்மையாக போயிங்களா? 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாங்களா? இப்போ 1 லட்சம் ரூபாய் நம்ம பார்க்குற வேலையில் நம்ம பார்க்குற இடத்துல கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இங்கே அந்த சாத்தியம் இருக்குங்கிற விஷயம் நீங்கள் உட்காந்து உங்களுக்குள்ளே அனலைஸ் பண்ண போகிறீங்க. நான் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். 1 லட்சம் ரூபாய் இந்த வியாபாரத்தின் மூலமாக எடுக்கணும் தெளிவாக எடுத்திருக்கோம். அப்போ இந்த புறவேதா ப்ராடக்ட்ஸை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது? என்னங்க, கண்டிப்பாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம். அடுத்து இங்கே இருக்க பொருட்கள் விலை சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய விலையில் இருக்கு. உண்மையா போயிங்களா? கிரேட் 1 சோப்பு TFM 78% கிரேட் 1 சோப்பு வெறும் 35 ரூபா. டார்ஜிலிங் CTC லீஃப் டீ தூள் 100 கிராம் வெறும் 45 ரூபா. வெளியில் டஸ்ட் டீ தூள் 100 கிராம் 80 ரூபா, 90 ரூபா, 115 ரூபா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்து அதாவது பிரீமியம் கேட்டகரி ஃபேஸ் வாஷ் 60 ml ஃபேஸ் வாஷ் வெறும் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த 50 ரூபாய்க்கு கொடுக்குற ஃபேஸ் வாஷ்ல நோ பேரபின் நோ சல்ஃபேட்டுங்கிற விஷயம் இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க. அடுத்து டிஷ் வாஷ் பாத்திரம் விளக்குற லிக்விட் 1/2 லிட்டர் வெறும் 99 ரூபா. டாய்லெட்ல 95 ரூபா. இன்னும் சொல்லணும்னா என்சைம் பேஸ்டு டிடர்ஜென்ட் பவுடர் 1 கிலோவே வெறும் 135 ரூபா. வெளியில என்சைம் பேஸ்டு பவுடர் ஸ்டார்டிங் பிரைஸே 200 ரூபாயில ஸ்டார்டிங். அடுத்து லாண்ட்ரி லிக்விட் 1 லிட்டர் 100 ml, அதுவும் என்சைம் பேஸ்டு. இதுல இன்னும் சொல்லணும்னா மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லோடுக்கு தனி, டாப் லோடுக்கு தனி. ஃப்ரண்ட் லோடோட விலையே வேற. இங்க ரெண்டுக்குமே ஒரே இதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபார்முலாவோட ரெடி பண்ணக்கூடிய லாண்ட்ரி லிக்விட் 1 லிட்டர் 100 ml வெறும் 250 ரூபாய். இப்ப யோசிச்சு பாருங்க, சாதாரண மக்களால் வாங்க முடியுமா முடியாதுங்களா? என்னங்க, இந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம கூட இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம வீட்டுக்கு மாதான பிரவேதா ப்ராடக்ட்ஸா நம்மளால மாத்திக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளவோ ரிலேஷன் இருக்காங்க. அதுல இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களை யூஸ் பண்றவங்க இருக்காங்களா இல்லைங்களா? எவ்வளவு பேர் இருக்காங்க? நம்ம பக்கத்துல இருக்க அத்தனை பேருக்கு இந்த பொருள் தேவைங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச 500 பேரோ 1000 பேரோ எல்லாத்துக்கும் இந்த பொருட்கள் கண்டிப்பா தேவை. இந்த 500 பேர் 1000 பேர் தெரிஞ்ச நபர்கள்ல இந்த பொருளை விற்கிறதுக்கு சொல்ல ஜஸ்ட் அவங்க வீட்டில் மாற்ற வைக்கலாமா? மாற்ற வைக்க முடியாதுங்களா? 50 பேர் 100 பேர் கூட மாற்றலாம்.
நான் அவளை சொல்லல, ஒரு 2 பேர் தெளிவா மாத்தலாமா மாத்த முடியாதுங்களா? என்னங்க, வெறும் 2 நபர்களை நம்ம மாத்துறோம்னு வச்சாலே, இது என்ன மாதங்க? செப்டம்பர். இந்த மாதம் 2 நபர்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து அவங்க பேர்ல அவங்க வீட்டுக்கு பொருட்களை வாங்கிக்கிறாங்க. அடுத்த மாதம் அக்டோபர், அந்த 2 பேத்துக்கு உங்களோட சப்போர்ட், உங்களை இந்த வியாபாரத்தை நினைச்ச லீடர்ஸோட சப்போர்ட்டை எடுத்துட்டு போயிட்டு கூட செயல்பட்டு நீங்க செய்த விஷயத்தை அவருக்கும் செய்ய வைக்கலாமா வைக்க முடியாதுங்களா? ஜஸ்ட் அதை செய்யப்படுத்துறீங்க, 4 நபர்கள் வருவாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த மாதம் செயல்படுத்துகிற 8 நபர்கள் வருவாங்க. இது மாதிரி ரொம்ப இல்லைங்க, வெறும் 12 மாதங்கள் டெடிக்கேட்டிவா செயல்படலாங்களா? எதுக்கோசம் செயல்படுறோம்? நம்ம மாத வருமானம் ₹1,00,000 வரதுக்கோசம் செயல்படுறோம். இந்த விஷயத்தை வெறும் 12 மாதங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்திட்டோம் அப்படின்னாவே நம்ம டீம்ல இருக்க நபர்களுடைய எண்ணிக்கை 8190 பேர் இருக்க போறாங்க. இவங்க தான் வீட்டுக்கு மட்டும் பொருள் வாங்குறாங்கன்னு வச்சாவே ஓகேங்களா? சொன்னா வெறும் ஒரு 1500 பிவி ரூபால சொல்லணும்னா ஒரு 2500 ரூபா 3000 ரூபாய்க்கு அவங்க வீட்டுக்கு பொருள் வாங்கினாவே உங்களுடைய வருமானம் நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்துல இருக்குங்க. எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க வருமானம்? 86,000. எவ்வளவுங்க? 8,62,000 ரூபாய் உங்களுடைய மாத வருமானம். இப்போ ஒரு விஷயம் யோசிங்க, நம்ம நினைச்சது ₹1,00,000 வந்தா போதுமானது. இங்க 8.5 லட்சம் ஆனது மிகப்பெரிய ஒரு பிரமிப்பாச்சு. அதாவது ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கைத்தட்டது கூட அந்த இடத்துல வர முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய பணம் கொஞ்சம் பாருங்க. இதை 100% நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா இந்த மாத வருமானம் 8 லட்சம் ரூபாய் கேரண்டிடா நீங்க வர முடியும். அதே நான் சொல்றேன், என்னால் இவ்வளவு செயல்படுத்தலைங்கன்னு சொல்லி ஒரு பாதி செயல்படுத்தினா கூட நமக்கு என்னாச்சுங்க? இருக்கா இல்லைங்களா? இல்லைங்க, ஒரு 25% தான் செயல்படுத்தினா கூட என்னாச்சுங்க? இன்னும் சொல்றேன், ஒரு 10% செயல்படுத்த முடியுமா? இன்னொரு விஷயம் சொல்றீங்க, இந்த 10% கூட செய்ய முடியாத நபரை வச்சு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. 10% செயல்படுத்தின நபர் வைக்கும் போது உங்க வருமானம் என்னாச்சுங்க? இப்ப சொல்லுங்க, உங்க கனவு வருமானம் வந்துருச்சா வரலைங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷமா நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு பாருங்க. இங்க ஏதாவது முதலீடு போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா? உங்க சார்ந்து வந்திருக்க யாருக்காவது ஒருத்தருக்காவது நஷ்டம் இருக்கா? இல்ல அவங்கள்ட்ட 5,000 10,000 20,000 50,000 கொடுன்னு சொல்லி பணத்தை வாங்கியிருக்கோமா? யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் சொல்றீங்க. நான் பார்த்துட்டு இருக்க வேலை டெய்லி 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி வேலை பார்த்து 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கிளம்பு அடைய முடியாத சக்சஸ் இங்க டெடிகேட்டே பண்ண ஆரம்பிச்சிடலாம். அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு சக்சஸ் இங்க இருந்துட்டு இருக்கு. எந்த முதலீடு இல்லாம உங்க கூட வந்திருக்க ஒருத்தருக்கு நஷ்டம் இல்லாமல் எவ்வளவு பெரிய விஷயம் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்புல தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை கூட்டிட்டு வந்திருக்க நபர் எவ்வளவு அற்புதமான விஷயத்துல உட்கார வச்சிருக்கான்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் பாருங்க. அடுத்து இந்த வாய்ப்பின் மூலமாக எடுத்து நம்ம டீம்ல இன்னைக்கு சக்சஸ் பண்ண லீடர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? 10,000 20,000 30,000 சொல்லுங்க, 50,000க்கு மேல வாங்கின லீடர்ஸ் இருக்காங்க. இப்ப இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சகாய மேரி ஆரோக்கிய சமைன்னு சொல்லிட்டு மாத வருமானம் எவ்வளவுங்க? ஒரு மிகப்பெரிய பாராட்டு கொடுத்தாங்க. அடுத்து பாலகிருஷ்ணன் 51,000. அடுத்து யாருங்க? கொஞ்சம் முன்னாடி மோகன் சார். ஓகேங்களா? 20 வருடத்திற்கு மேல நெட்வொர்க் துறையில அனுபவம். 50,000 ரூபாயை தாண்டி செக் பார்க்கறதுக்கு 20 வருடங்களாக கஷ்டப்பட்டிருக்காங்க. அடைய முடியாத விஷயத்தை வெறும் 7வது மாத வருமானமே இங்க 50,000 ரூபாய்க்கு 7th month. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். அடுத்து
இவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுந்தரவேல் காரைக்கால் 57,000. அடுத்து மிஸ்டர் இளங்கோவன் பஸ் கண்டக்டர், எவ்வளோங்க வருமானம்? 70,000 ரூபா வருமானம். அடுத்து மிஸ்டர் பழனி, அவர் மாத வருமானம் 72,000. அடுத்து மிஸ்டர் ரமேஷ், இவருடைய மாத வருமானம் 82,000. இவருடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் கறக்கிற வேலைங்க. இவர் இல்லை, இவருடைய பரம்பரை 3 தலைமுறையாக பால் கறந்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இல்லை எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் என்னன்னு பார்த்துங்க. இந்த வாய்ப்பை இன்னைக்கு இன்னும் பார்ட் டைம் பகுதி நேரத்தில் இன்னைக்கு எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆயிருக்குன்னு பார்த்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை கொடுத்தாங்க. அடுத்து இவங்க பிரவீனா சதீஷன் சொல்லிட்டு சென்னை, ஹஸ்பண்ட் தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைமில் இன்னைக்கு மாத வருமானம் 82,000. அடுத்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் விமலா மகேந்திரன் சொல்லிட்டு காரைக்கால், எவ்வளோங்க வருமானம்? நியர்பை லேக்ஸுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய வருமானம்னு பாருங்க. இந்த லட்சங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கு லேடிஸ் எவ்வளோ பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. காலேஜில், ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் வேலை பார்த்துட்டு இருக்க வருமானம் எவ்வளோங்க? 10,000 ரூபா டு 20,000 ரூபா வர்றது பெரிய விஷயமாக இருக்கக்கூடியது. அதுலேயும் டைமிங் ஹவர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? காலையிலேருந்து சாயந்தரம் வரை அவங்களோட டைம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இங்கே என்ன இருக்குங்க, 95 ரூபாய்க்கு எவ்வளோ குடும்பங்களில் வாழ்த்தி அது மூலியமாக வரக்கூடிய வருமானம். ஓகேங்களா? அடுத்த நம்பர் பார்க்கலாங்களா? உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு இருக்கும் போது அடுத்த நம்பரை பார்க்க போகிறோம். கொடுக்கலாங்களா? இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு போனாருங்களா? எவ்வளோ வருமானங்க? 1.5 லட்சம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்து இன்னும் 4-5 மாதம் கழிச்சு இங்கே கூட்டத்துக்கு வரும்போது அவர் எத்தனை லட்சத்தை காப்பாற்றுன்னு பாருங்க. புரியுதுங்களா? என்ன மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னு பார்த்துங்க. 7th மந்த் இன்கமே 1.5 லட்சத்தை காண்டிடுச்சு. இன்னைக்கு 12 லட்ச ரூபா டோட்டல் இன்கம் கிராஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்தது நான் என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். என்னோட பேர் மோகன்குமார். நான் திருச்சி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருடங்கள் ஒரு எக்ஸ் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒர்க் பண்ணிட்டு இந்த வாய்ப்பு ஏப்ரல் 5, 2023 அன்னைக்கு இந்த வாய்ப்பை நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்தோம். அதுக்கு லீடர்ஸ் எல்லாருமே கூட நின்று உறுதுணையாக நின்று இந்த வியாபாரத்தை செயல்படுத்துகிறாங்க. அத்தனை லீடர்ஸுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்பை எடுத்து செயல்படுத்தும் போது ஃபர்ஸ்ட் மந்தோட இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னங்க வருமானம்? எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் மந்தோட இன்கம் 34,000. அடுத்த மாதத்தோட வருமானம் என்னாச்சுங்க? 80,000 மாற்றினுச்சு. என்னன்னா கூட வத்திருக்க அத்தனை லீடர்ஸோட வருமானமும் ஃபர்ஸ்ட் மந்தோட இன்கமே அவங்களுக்கு 17,000, 18,000, 12,000, 8,000 வர ஆரம்பிச்சிருமே. முதல் மாத வருமானமே இந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த வாய்ப்பு மிகப்பெரிய செய்ய முடியும்னு எல்லாத்துக்குமே நம்பிக்கை கிடைச்சிச்சு. அதோட விளைவு படிப்படியாக வளர ஆரம்பிச்சிச்சு. 3வது மாத வருமானம் 1,23,000 ஆச்சு. 4வது மாத வருமானம் சொல்லணும் அப்படின்னா 10 வருடங்கள் வெளியில ஒரு நிறுவனத்தில் இருந்து சாதிக்க முடியாத விஷயத்த வெறும் 4வது மாத வருமானமே 2,09,000 மாத்திருக்கு. என்ன சொல்லணும்னா 10 வருடங்கள் வெளியில நான் உழைப்ப போட்டிருக்கேன் அப்படின்னா நான் பார்த்துட்டு இருக்க வேலையை ரிசைன் பண்ணியிருக்கேன், முழு நேரமா மாத்திருக்கோம். எவ்வளவு டெடிகேட்டிவா ஒர்க் பண்ணிருக்கோம்னு பாருங்க. அப்ப நம்ம உழைப்ப போட்டாலும் போடக்கூடிய இடத்துல அந்த அளவுக்கு அவுட்புட் வந்தா மட்டும்தான் சக்சஸ் அடைய முடியும். இங்க வெறும் 4வது மாதமே மாத்திருக்குன்னா அப்ப எவ்வளவு பெரிய சக்சஸ் இருக்குன்னு பாருங்க. 20 வருடங்கள் வெளியில போட்டு சக்சஸ் ஆகாத விஷயம் மாறிட்டு இருக்கு. புரியுதா இல்லைங்களா? 10 வருடங்கள் வெளியில சாதிக்க முடியாத விஷயம் வெறும் 7வது மாதங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா எவ்வளவு எளிமையான ஒரு விஷயத்துல இருக்குன்னு பாத்தீங்க. இதோட மட்டும் இல்ல, அடுத்த மாதங்கள் என்ன ஆச்சுங்க? 2,51,000 ஆச்சு, 2,88, 2,58, 2,57, 2,78. ஹையஸ்ட் வருமானம் 2,95,000 என்னுடைய ஹையஸ்ட் இன்கம் இந்த வியாபாரம். இந்த 17 மாதத்தோட வருமானம் என்னோட டோட்டல் இன்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா 35 லட்சம் இந்த வியாபாரத்தின் மூலமாக இன்னைக்கு சம்பாதிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம்.
இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துல தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து நம்மளுடைய லீடர் மிஸ்டர் பாஸ்கர் இன்னைக்கு சவுத் இந்தியாவோட ஹையஸ்ட் பின்னு சொல்லக்கூடிய ப்ளூ டைமண்ட் சொல்லக்கூடிய லெவல் வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லை, இந்த வாய்ப்பை எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு ஹையஸ்ட் இன்கம் 6,44,000 இன்னைக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்க. இன்னைக்கு சவுத் இந்தியாவிலே ஹையஸ்ட் ஏர்னர் சொல்லக்கூடிய செக்குக்கு இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு. வெறும் 17 மாதத்தில் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் நீங்கள் உள்ள வர்றீங்க, ரைட்டுங்களா? உங்களுக்கு அடுத்து இன்னும் முடிவெடுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் கம்பெனி, இந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிஸ்டர் அசிம் சூசர் கம்பெனியோட எம்டி. அவர் எம்பிஏ இங்கே பண்ணலைங்க, லண்டனில் பண்ணார். லண்டனில் பண்ணது மட்டும் இல்லை, ஒரு 5 வருடங்கள் அங்கேயே முடிச்சுட்டு 5 வருஷம் அங்கேயே வேலை பார்த்து அங்கே வெளிநாட்டுகளுடைய அனுபவத்தை எடுத்துட்டு வந்து 2010 புரவேதா ஹெர்பல்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் மூலமாக 1 இல்ல 2 இல்லைங்க 14 நாடுகளுக்கு பொருள் கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். அடுத்து 100க்கும் மேற்பட்ட கம்பெனிகளுக்கு பொருள் கொடுத்த நிறுவனம். இப்படிப்பட்ட நிறுவனம் தான் நம்ம கூட கைகோத்து நிற்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் 250க்கும் மேற்பட்ட பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த 5 வருடத்திற்குள்ளார. அடுத்து இந்த பொருட்கள் எல்லாமே மிராக்கிள்ஸான ரிசல்ட் தரக்கூடிய பொருட்கள். டெய்லியும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு அதிசயங்கள் மிராக்கிள்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. டெய்லியும் அதில் காதில் கேட்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கு. ஜஸ்ட் நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஒரு கிராமத்தில் நான் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரங்க 3-4 வருடங்களாக படுத்த படுக்க எந்திரிக்க முடியல, எல்லா டாக்டர்கிட்ட பார்த்துட்டாங்க, பல லட்சங்கள் செலவு பார்த்துட்டாங்க, அவருக்கு எந்த ரியாக்ஷன் எந்த இதே இல்லை, சைகைகள் கூட கிடையாது, எதுவுமே கிடையாதான். அவர் அண்ணார் சொன்னாருன்னு வாங்கணும். இதில் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு 5-6 ப்ராடக்ட்ஸை எடுத்திருக்காங்க. எடுத்து கொரியர் போட்டு சென்னைக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சு முதல் மாதம் யூஸ் பண்ணிக்காங்க. 2 மாதங்கள் முடிஞ்சிருக்கான். அவங்க இன்னைக்கு கை நல்லா அசைக்கிறாங்களாம், பேசுறதுக்கு வந்துருச்சான், அவங்களுக்கே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கதை அவங்களால ஃபீல் பண்ண முடியுதுங்கிறாங்க. வெளியில் எத்தனை லட்சங்கள் போட்டு என்னங்க எத்தனையோ ஹாஸ்பிட்டல் காமிச்சு முடியாத விஷயம் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ணுதுன்னு பாருங்க. இது மாதிரி டெய்லியும் எண்ணற்ற விஷயங்கள் இன்னைக்கு காலையில் கிடைச்சிட்டு இருக்குங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பொருட்கள் நீங்கள் உங்கள் மூலிமா யாருக்கெல்லாம் சென்றடையுதோ அங்கே எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியம் உங்களுக்கு சேரப்போகுதுன்னு பாருங்க. இந்த வாழ்க்கையில் நான் இந்த வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண முதல் மாதமே அதுதாங்க இந்த வியாபாரத்தை மாற்றிச்சு. என்னன்னா நம்ம டீமில் இருக்க ஒரு நபர் வாங்கிட்டு அவர் வாங்கினது முதல்ல அந்த பெரி ஜூஸ் 174 பெரி பழத்துலேருந்து அந்த ரெடி பண்ணக்கூடிய அந்த பெரி ஜூஸை வாங்கியிருந்தாரு. அதை கையில் வாங்கி வச்சிருந்தவர் அவருடைய தம்பி மாமியாவுக்கு வந்து ஒரு கேன்சர் இதில் டேட்டு குறிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், யார் சொந்தக்காரங்களை வந்து பார்த்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இவர் அது பார்க்கறதுக்கு போகிறவர் சரி கடைசி காலந்த ஜூஸையாவது குடிச்சிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவர் தம்பிகிட்ட சொல்லி கொடுத்துட்டு, கடைசி நேரம் தண்ணி ஊற்றுறீங்க, ஊற்றுறது அந்த ஜூஸை சேர்த்து ஊற்றுங்கப்பா, ஏதோ கடைசியில் அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதே வீட்டுக்கு ஒரு 3 நாள் கழித்து மறுபடியும் போகிறாரு. எப்படி இருக்கான்னு பார்க்க போகலான்னு போகும்போது பார்த்தால் அந்த வீட்டு கதவை திறக்கிறது அந்த அம்மாவாக இருக்காங்க. என்னங்க கதையே இல்லை, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய நபர் வீட்டு கதவை திறக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்னு பாருங்க. அதாவது எமலோக கதவை தட்டினவங்களே இன்னைக்கு எழுப்பி கூட்டிட்டு வந்திருக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட். 1 இல்ல 2 இல்லைங்க, 174 பெரி பழம். ஒரு ஸ்ட்ராபெரி வாங்கி சாப்பிட்றதுக்கோ ஒரு ப்ளூபெரி வாங்கி சாப்பிட்றதுக்கே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப 174 பழத்துல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உள் உறுப்புகளுடைய ஆர்கான்கள் எப்படி செயல்படும் பாருங்க. ஒவ்வொன்றும் செயல்படுறதுக்கு அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் செய்யக்கூடியவை. இதுதாங்க எங்களுக்கு இந்த பிசினஸுக்கு முதல்ல எடுத்து செயல்படுத்தும் போது நம்பிக்கை கொடுத்துச்சு. இந்த மாதிரி ரிசல்ட் எவ்ரிடே இன்னைக்கு புது புது விஷயங்களாக காதுல கேட்க முடியுது. அந்த சந்தோஷங்கள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளவு அற்புதமான ப்ராடக்ட்ஸோட தான் நம்ம செயல்பட போறோம். அடுத்து இங்க இருக்கக்கூடிய அடுத்து பாத்தீங்க அப்படின்னா
இந்த ஆஃபர், இந்த ப்ராடக்டோட சேர்ந்து இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா யார் ஒருத்தர் 3 மாதம் ஒரு ப்ராடக்ட் சரியான ஒரு பிளான்ல இருக்கும். அடுத்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இணைஞ்சிருக்க டீம் சாதாரண டீம் இல்லைங்க. இன்னைக்கு சவுத் இந்தியாலே அதி வேகமாக போயிட்டு இருக்க ஒரு ஈகிள் டீமோட தான் நம்ம இணைகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புரவேதா ஸ்டார்ட் ஆகி 5 வருடங்கள் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் 2.5 வருஷத்துக்கு மேல ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ண இன்னைக்கு 15-17 மாதத்தில் என்ன நடந்திருக்குன்னா, சவுத் இந்தியாவோட ஹையஸ்ட் லெவல் நம்ம தான் வந்திருக்கு. சவுத் இந்தியாவோட ஹையஸ்ட் இன்கம் நம்ம சவுத் இந்தியாவோட உமன் என்டர்பிரைஸ்ல இருக்க